إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் உதவி தேடுவதற்கும் அஞ்சுவதற்கும் அடிபணிவதற்கும் அவனை தவிர வேறு யாருமே இல்லை என்று சார்ந்து பகர்ந்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்து இந்த உலகின் மிக பெரும் இறைநேசர்களாக திகழ்ந்து மரணித்த அன்னாருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று அவன் அன்பை எதிர்பார்த்து வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக வாழ்க்கையில் இருந்து விலக்கி நடப்பதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து அவனுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நல்ல மக்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்து அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காக அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஒரு இறை கட்டளையையும் அல்லாஹு தஆலா பிறப்பித்திருக்கிறார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனித சமுதாயத்தையும் ஜின்களையும் இந்த பூமியில் நான் படைத்ததனுடைய நோக்கம் என்னை வணங்க வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என்னை தனிமைப்படுத்த வேண்டும், எனக்காக மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நான் செய்த அருள்களை, நான் செய்திருக்கிற நியமத்துக்களை, நான் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து நினைத்து எனக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிற
ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த மனித சமுதாயத்தையும் ஜின்களையும் நான் இந்த பூமியில் படைத்திருக்கிறேன் என்று வல்லவன் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற ஒரு பெயரோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் முஸ்லிம் என்ற அந்த அடைமொழிக்குள் வந்து விட்டாலே நான் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படாதவன், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அடிபணியாதவன், என் உணர்வுகள், என் சிந்தனைகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் அல்லாஹ் என்கிற எஜமானனை நேசிப்பதன் ஊடாகவும் அவனுக்கு வழிபடுவதன் ஊடாகவும் அவனுக்கு கட்டுப்படுவதன் ஊடாகவும் தான் எல்லாமே அமைந்திருக்கிறது என்கிற ஒப்பந்தத்தோடு தான் இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற ஒவ்வொரு நேரமும் அந்த ரப்பிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், வேறு யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன், வேறு யாரிடத்திலும் நான் உதவியும் தேட மாட்டேன், யாரிடத்திலும் கையேந்தவும் மாட்டேன். என் பிரச்சனைகள், என் தேவைகள், என் கஷ்டங்கள், என் வாழ்க்கையின் நெருக்கடிகள், என் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் வந்து முறையிட்டு சரணாகதி அடைவதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த ரப்புக்கு முன்னால் ஒவ்வொருவரும் கட்டாயமாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உடன்படிக்கையை செய்து விட்டுத்தான், இந்த நிலையை நாம் அல்லாஹுக்கு முன்னால் ஒப்பிவிட்டு விட்டுத்தான் ஒவ்வொரு தக்பீரிலும் யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது, என்னை நீ நேரான வழியில் நீ செலுத்திவிடு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் சென்ற இந்த பாதையில் என்னையும் நீ வழிநடத்தி விடு. இந்த பாதையில் இருந்து வழிகட்டவனாக, கேவலமானவனாக, உன் கோபத்துக்குரியவனாக என்னை நீ மாற்றி விடாதே என்கிற அழகான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒரு ஈமானிய சகோதரன் தான், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை விட இந்த உலகத்தில் அடுத்தவர்களின் மீதான நேசமும் பாசமும் அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு அவனை தூண்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்கிற எஜமானன் அவன் இந்த பூமியில் செய்திருக்கிற ஏராளமான அருள்களோடு அவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அம்சம், அவன் தனித்துவமானவன், அவன் பெருமைக்குரியவன், அல் மலிக், அவன் ஆட்சி அதிகாரத்துக்குரியவன், அல் மலிக்குல் ஜப்பாருல் முத்தகப்பிர், அவன் பெருமைக்குரியவன், அவன் கண்ணியத்துக்குரியவன், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன் கஃபூராக, கஃபாராக, ஷக்கூராக, சித்தீராக எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு உதவியாக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் அத்தனை அதிகாரமும் பொருந்தியவனாக அந்த ரப்பு இருக்கிறான். அந்த ரப்பு எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அம்சம், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கிவிடக் கூடாது. இந்த உலகத்தில் அவனை தவிர வேறு யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து விடக் கூடாது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், வல்லதீன ஆமனு, என் உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது என்றால், என் வாழ்க்கையின் ஆதாரம் அல்லாஹ்தான் என்று நான் நம்புகிறேன் என்றால், என் உணர்வுகளிலும் என் நாடி நாளங்களிலும் என் சிந்தனையிலும் என்னை படைத்த ரப்பு நான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால், அவனுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்றால், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்பத்திலும் வஜ்ஹத்து ஓதுகிற பொழுது நான் சொல்லுகிற இந்த வார்த்தை சத்தியமானதாக இருந்தால், இன்ன ஸலாத்தி, என் தொழுகையும், வ நுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகளும், வ மமாத்தி, என் வாழ்வும், வ மமாத்தி, என்னுடைய மரணமும் என் ரப்புக்குரியதுதான் என்கிற இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தை சத்தியமானதாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹுவை தான் மிக கடுமையாக அவர்கள் நேசிப்பார்கள். அல்லாஹ்வை தான் ஈமான் கொண்டவர்கள் கடுமையாக நேசிப்பார்கள். தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் விட அல்லாஹ்வின் மீதான நேசம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளா அதை மீறி செயற்படாத உள்ளம் இருக்கும். அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைகளா, அல்லாஹ்வுடைய வஹீயினுடைய வெளிப்பாடுகள் அல்லவா அவை, அதை மீறி செய்துவிடக் கூடாது என்கிற உணர்வு, அன்புக்குரிய சகோதரர்கள்
சகோதரர்களே, இந்த சிந்தனை இருக்கும். இந்த சிந்தனையோடு யார் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, இந்த உணர்வோடு யார் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசிகள் என்று வர்ணிக்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உண்மையான முஃமினாக முடியாது. நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு, இந்த சிந்தனைக்கு, இந்த கட்டளைகளுக்கு உங்களுடைய மனோ இச்சைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் முழுமையாக அடிபணிகிற வரைக்கும், முழுமையாக கட்டுப்படுகிற வரைக்கும் உங்களில் ஒருவர் இறை விசுவாசியாக முடியாது என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. நானும் நீங்களும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் இந்த பூமியில் அறிமுகம் செய்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அழகிய வழிமுறைகள், அழகிய வரைவிலக்கணங்கள் இந்த ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உரியவை. இதை தாண்டி, இந்த வரைவிலக்கணத்தை தாண்டி செயற்படுகிற எவனும் உண்மையான ஈமானோடு, உண்மையான இஸ்லாத்தோடு இருக்க முடியாது என்பதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையான அம்சம். இஸ்லாம் கற்றுத்தருகிற ஆன்மீகம், இஸ்லாம் கற்றுத்தருகிற தக்வா, இஸ்லாம் கற்றுத்தருகிற உணர்வுகள் எல்லாம் இந்த அடிப்படைக்குள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படைக்குள் இருக்கிற ஒருத்தன் தான் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய ஒருத்தனைத்தான் அல்லாஹ் உண்மைக்குண்மையாக நேசிப்பான். அவனைத்தான் நாங்கள் வலியுல்லாஹ், அல்லாஹுடைய நேசர் என்று சொல்ல முடியும். அதனால் தான் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக இறை நேசர்களை பற்றி பேசுகிற வசனத்தில் இப்படி சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அல்லாஹுடைய நேசர்கள் யார் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன், நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன். என் அன்புக்கும் என் நம்பிக்கைக்கும் என்னுடைய விசுவாசத்திற்கும் பாத்திரமாக ஒருத்தனை நான் வைத்திருக்கிறேன். என் கடையிலே, என் வேலை தளத்திலே, என் உள் வீடு வரைக்கும் ஒருவரை நான் அனுமதிக்கிறேன். யாரை நான் அனுமதிப்பேன்? யாருக்கு அந்த இடத்தை கொடுப்பேன்? என் நம்பிக்கைக்கு, நான் சொல்லுகிற விஷயங்களுக்கு எனக்குரிய கௌரவத்தை தந்து என்னை பாதுகாக்கின்ற, என்னுடைய விஷயத்தில் அமானிதமாக நடக்கிற ஒருவனுக்கு தானே நான் அந்த கண்ணியத்தை கொடுப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புக்குரியவர்களே, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது. அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அல்லதீன ஆமனு, அல்லதீன ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக ஈமான் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும், அவர்களுடைய லாபத்திலும் நஷ்டத்திலும், அவர்களுடைய கஷ்டத்திலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ்வை அழைப்பவர்களாக, அல்லாஹ்வை தொழுபவர்களாக, அல்லாஹ்வை சுஜூது செய்பவர்களாக, தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துபவர்களாக, அனுதினமும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையோடு வாழுபவர்களாக, இதா ذكر அல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி சரணாகதி அடைபவர்களாக, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரித்தவர்களாக, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்களுடைய காரியங்கள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டியவர்களாக, அல்லதீன ஆமனு, ஈமானோடு பரிபூரணமான நம்பிக்கையோடு இருப்பார்கள். வகானு யத்தகூன், வகானு யத்தகூன், அல்லாஹ் தடுத்த காரியங்கள், அல்லாஹ் வெறுத்த விஷயங்கள், அல்லாஹ் கூடாது என்ற காரியங்கள் அத்தனையையும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால், அல்லாஹ் ஆகுமாக்கிய காரியங்களுக்கு முன்னால், அல்லாஹ் ஏவிய விஷயங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அத்தனையையும் விட்டுவிட்டு அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். வகானு யத்தகூன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால் நானும் ஒரு இறைநேசன் தான், நீங்களும் ஒரு இறைநேசர் தான். அல்லாஹ் சொல்லுகிற வரை விலக்கணம், தான் நேசிப்பவர்களை பற்றி அவன் சொல்லுகிறான். நான் நேசிப்பவனை பற்றி நான் சொல்ல வேண்டும். என்னுடைய நேசத்திற்கு பாத்திரமாக இங்கிருக்கிற ஒருத்தன் இருக்கிறார் என்றால் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய ரப்பு, என்னுடைய ரப்பு சொல்வதில் உண்மையை மட்டும் சொல்லுகிற ரப்பு சொல்லுகிறான், ஈமானோடு தக்வாவோடு இருக்கிற எல்லோரும் எனக்கு நேசத்துக்குரியவர்கள் தான், என் அன்புக்கு பாத்திரமானவர்கள் தான். நான் யாரையும் கோபிப்பவன் கிடையாது. என்னுடைய அன்பு என் கோபத்தை விட முந்தி வந்திருக்கிறது.
நான் யாரையும் கோபிப்பவன் கிடையாது. எனக்கு கட்டுப்பட்டு வாழுகிற என் அடியார்கள் எல்லோரும் என் நேசத்துக்குரியவர்கள் தான், அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் இன்று நாங்கள் தான் ஏதோ ஒரு தனிப்படைப்பாக வித்தியாசமான உலகத்தில் வாழ்பவர்களாக, வித்தியாசமான உலகத்தை படைத்தவர்களாக அவுலியாக்களை அடையாளப்படுத்தி அதற்கான சில நிகழ்வுகளையும் சில விசேஷங்களையும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழலில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய உறவுகளே, என் ஈமானிய உறவுகளே, நான் மேலோதிய குர்ஆன் வசனங்களும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளும் எங்களுடைய உள்ளத்தோடு ஆழமாக பேசி இருக்கும், மிக தெளிவாக சொல்லி இருக்கும். இறை நேசர் என்று ஒருத்தர் இருந்தால் அல்லாஹ்வை நேசித்தவராக அவர் இருப்பார். அல்லாஹ்வை நேசித்த ஒருத்தர் ஒரு காலமும் அல்லாஹுக்கு மாறு செய்கிற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்க மாட்டார். அல்லாஹுக்கு மாறு செய்கிற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்க மாட்டார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த ஒரு காரியத்தை, வெறுத்த ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிற ஒருத்தராக, ஏற்றுக்கொள்ளுகிற ஒருத்தராக நிச்சயமாக சத்தியமாக ஒரு இறைநேசர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கவே மாட்டார். அப்படி வாழ்ந்த ஒருத்தர் இறைநேசராக இருக்கவும் மாட்டார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மனைவி எங்களை நேசிக்கிறார் அல்லது மனைவியை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த நேசத்தின் வெளிப்பாடு, என் மனைவி இருக்கிற பொழுது நான் இன்னொரு பெண்ணோடு தொடர்பாக இருந்தால், இன்னொரு பெண்ணை நான் வீட்டுக்கு கூட்டி வந்தால், இன்னொரு பெண்ணோடு நான் பழகுகிறேன் என்று சொல்லி என் மனைவிக்கு முன்னால் சொன்னால், என் மனைவியிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை பக்கத்து வீட்டு பெண்ணிடத்திலே சொல்லி என் மனைவியிடத்திலே கேட்டு நான் பெற்றுக்கொண்டால், உண்மைக்குண்மையாக ஒரு மனைவியை நேசிக்கிற ஒரு கணவனாக அந்த கணவன் இருப்பானா? அந்த மனைவி உண்மைக்குண்மையாக அந்த கணவனை நேசிப்பானா? மனித உணர்வோடு சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்கள். அது நேசத்திற்கு முரணானது என்று தெரிகிறது தானே? நேசத்திற்கு முரணானது என்று தெரிகிறது தானே? அப்படி என்றால் என் ரப்பு சொல்லுகிறான், உதூனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதி தருகிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கிறேன், அவதானித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்கள் தேவைகளை உள்வழங்கி அறிந்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் எல்லாம் பேசுகிற எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இதா தஆனி, அவர்கள் என்னிடத்தில் அழைத்தால் அவர்களுக்கு உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அவர்கள் என்னை அழைத்தால் அவர்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று படைத்த ரப்பு சொல்லுகிற பொழுது, நான் போய் எங்கோ இருக்கிற ஒரு கபரடியில், எங்கோ இருக்கிற ஒரு பெரியார் என்று அடையாளப்படுத்தியவரிடத்தில், யா காதிர் முராத் ஹஸ்ஸில், ஏ முஹைதீன் அப்துல் காதரே, என் தேவைகளை நிறைவேற்றி தாருங்கள், அல்லாஹ்விடத்தில் பேசி நிறைவேற்றி தாருங்கள் என்பது பக்கத்து காரியத்திலே போய் என் மனைவியை இரவு வர சொல்லுங்கள் என்று சொல்வதை போல் இல்லையா? அல்லாஹ் அங்கீகரிப்பானா? ஒரு மனிதனாக என்னிடத்தில் வந்து என் மனைவி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, யாரோ ஒருத்தனை என் மனைவியோடு படித்த ஒரு கிளாஸ்மேட்டிடத்திலே சொல்லி, என்னுடைய கணவனிடத்தில் சொல்லி எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி தர சொல்லுங்கள் என்று சொன்னால், ஒரு ரோஷமுள்ள ஆம்பளையாக எனக்கு எவ்வளவு கோபம் வரும்? படைத்த ரப்பு இன்னல்லாஹ் ஆகியர், அல்லாஹ் மிக ரோஷக்காரன். அந்த ரோஷக்காரனாகிய அல்லாஹ் அவன், நீ என்னிடத்தில் கேளு, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னிடத்தில் கேட்காமல் அந்த பிரார்த்தனை செய்கிற விஷயத்தை விட்டு நீ பெருமை அடித்தால், சயதுஹுலூன ஜஹன்னம தாஹிரீன், சிறுமைப்பட்டவனாக கேவலப்படுத்தி உன்னை நான் நரகத்திலே போடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த ரப்பு, நீ அடுத்தவர்களிடத்திலே போய் ஒரு கபருக்கு முன்னால் சுஜூது செய்து காணிக்கை செலுத்தி கண்ணீர் வடித்து ஆன்மீகத்தை தேடி நீ போய் விழுந்து கேட்கிற பொழுது அந்த ரப்பு எப்படி ஆத்திரப்படுவான்? அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கோபப்படுவான்! ஆனாலும் ரப்பு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. ரப்பினுடைய இரக்கம் அவனுடைய கோபத்தை விட இந்த உலகத்தில் முந்தி இருக்கிற காரணத்தினால் தான் அவன் அல்லாதவர்களிடத்தில் அவனை நம்புகிறோம் என்ற பெயரோடு, அவனுக்காக வாழுகிறோம் என்ற பெயரோடு இந்த களிமாவை விலை பேசி விற்று கொண்டு திருவிழாக்கள் நடத்துகிற சமுதாயம்
அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள் என்பதை என் ஈமானிய சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என் ஈமானிய சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றும் இறை நேசர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சகோதரர்களே, இறை நேசத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய அத்தனை பிரச்சாரங்களும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை உழைப்புகளும், அத்தனை தியாகங்களும், அத்தனை முயற்சிகளும். ஆனால் அந்த அன்பை அல்லாஹ் சொல்லுகிற இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் தான் அன்புக்குரியவர்களை நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் போராடி கொண்டிருக்கிறோம், நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று துடிப்பவர்கள் நாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இதற்கொண்டு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஈமானிய உறவுகளே, இதற்கென்று ஒரு தனியான கண்ணியம் இருக்கிறது. ஒழுக்கத்தை போதித்த மார்க்கம், பண்பாட்டை போதித்த மார்க்கம், கலாச்சாரத்தை கற்றுத்தந்த மார்க்கம், அழகான சிந்தனைகளை விதைத்த மார்க்கம், அன்பை போதித்த மார்க்கம், தீவிரயத்தை தடுத்த மார்க்கம், கலாச்சாரங்களை தடுத்த மார்க்கம், இந்த உலகத்தில் சத்தியத்தை நிலைநாட்டிய மார்க்கம், அடுத்தவர்களுக்கு முன்னால் அடிபணிவதை விட படைத்தவனுக்கு முன்னால் நீ அடிபணிய வேண்டும் என்ற சுயமரியாதையை கற்றுத்தந்த மார்க்கம், தனித்துவமாக வாழச் சொன்ன மார்க்கம், தனியான வழிகாட்டியை கொண்ட மார்க்கம், நேர்த்தியான பாதையை காட்டிய மார்க்கம், அப்பழுக்கற்ற ஒரு தலைவரை இந்த பூமியில் வரலாற்றில் காட்டிய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்திற்கு நிகராக, இந்த மார்க்கத்தின் சிந்தனைகளுக்கு நிகராக, இந்த மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு நிகராக, இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு நிகராக இந்த பூமியில் எந்த மார்க்கமும் கிடையாது, எந்த சித்தாந்தங்களும் கிடையாது, எந்த கோட்பாடுகளும் கிடையாது என்று தைரியமாக மார்பு தட்டி சொல்லுகிற சமுதாயம் தான் கிடையாது. அந்த சமுதாயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அலங்கார விளக்குகளால் அந்நியர்களை போன்று அலங்கரிக்கப்பட்டு பள்ளிக்கு சேருகிற காசுகள் எல்லாம் வீண் விரயமாக்கப்பட்டு வீதிகள் எல்லாம் திருவிழா கோலங்கள் பூண்டு, இப்படி ஒரு கலாச்சாரம் நடுநிலையாக சிந்திக்கிற மார்க்கத்தை, அதன் சட்ட திட்டங்களை விளங்காமல் மனச்சாட்சியோடு சிந்திக்கிற என் ஈமானிய உறவுகளே, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன், இது மார்க்கமாக இருக்க முடியுமா? மார்க்கமாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய மாளிகையை சுற்றி கடைத்தெருக்கள் உருவாக்கி, அந்த கடைத்தெருக்களில் ஆண்களும் பெண்களுமாக அரைகுறை ஆடைகளோடு அனாச்சாரமாக மிக கேவலமாக வலம் வருகிற காட்சிகள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சத்தம் கேட்கிற பொழுதும் கூட கடற்கரைகளிலும் கடையோரங்களிலும் ஏனைய மூளை முடுக்குகளிலும் உட்கார்ந்து இருந்து கொண்டு இந்த வாக்கு சத்தங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிந்தாந்தம், ஒரு கொள்கை இந்த வாழ்ந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா சகோதரர்கள்? இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா? பகுத்தறிவோடு சிந்திக்க தூண்டுகிற ஒரு மார்க்கத்தில் அன்புக்குரியவர்களே, போர்த்தி இருக்கிற போர்வைக்கும் நாட்டி இருக்கிற கட்டைக்கும், யார் இருக்கிறார்கள் என்ற வரலாறே தெரியாத கபர்களுக்கும் சந்தனம் பூசுகிறோமே, அதை விழாக்களாக கொண்டாடுகிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கிருக்கிறோம் நாம்? என்ன சிந்தனையோடு இருக்கிறோம்? இதில் என்ன ஆன்மீகம் இருக்க முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தக்குவா இருக்க முடியும்? பாங்கு சத்தம் கேட்ட பொழுது பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை நடத்த முடியாத, தொழ முடியாத ஒரு சமுதாயத்தில் என்ன தக்குவாவை எதிர்பார்க்க முடியும்? அன்புக்குரியவர்களே, போர்வைகளால் போர்த்தி கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்வதை வழக்கமாக எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயத்திற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது? வரும் கடைத்தெருக்களுக்காக, அதில் வருகிற லட்ச வருமானங்கள், அதில் கிடைக்கிற சில கோடிகளுக்காக பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய மாளிகையை விலை பேசி விட்டுக் கொண்டிருக்கிற, அல்லாஹ்வுடைய மாளிகையை வியாபார தளங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஈமானிய உறவுகள் அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். இதில் என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது? இதில் என்ன பக்குவா விளைந்து விட போகிறது? இதில் என்ன இறை நெருக்கம் கிடைத்து விட போகிறது? மின்சார விளக்குகளும், கம்பங்களில் ஏற்றுகிற கொடிகளும், அதில் சொல்லப்படுகிற ஒரு சில வார்த்தைகளும் தான் தக்குவாவும் ஈமானும் என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய போராட்டம்,
அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களுடைய போராட்டம் இந்த உலகில் எதை சகோதரர்களை சாதித்தது? எதை சாதித்தது? காபத்துல்லாஹ்வை அலங்கரித்து இறந்து போன 4 பேருடைய பெயரை வைத்து அல்லாஹ்வின் தூதரும் ஒரு விழாவை கொண்டாடி இருந்தால், மக்கத்து சமுதாயம் அல்லாஹ்வின் தூதரை தலைமேல் வைத்தல்லவா கொண்டாடி இருக்கும். மக்கத்து சமுதாயம் அல்லாஹ்வின் தூதரை பெரும் ஜனாதிபதியாக வல்லவா அரங்கேற்றி இருக்கும். ஒரு சமுதாய தலைவராக அல்லவா தூக்கி பிடித்திருக்கும். உடைத்தெறிந்தார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சித்தாந்தங்களை தானே உடைத்தெறிந்தார்கள். இந்த சின்ன பிள்ளை தனங்களை தானே உடைத்தெறிந்தார்கள். இந்த மோசமான நம்பிக்கைகளை தானே இந்த பூமியில் இல்லாதொழிக்க வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை நேசர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இந்த பூமியில் அல்லாஹ் இறை நேசர்களாக ஒரு சமுதாயத்தை முத்திரை குத்தினான் தெரியுமா? சஹாபா சமுதாயம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்ட, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்ட ஒரு சமுதாயம். ஏன் சகோதரர்களே, அந்த சமுதாயத்தை இந்த உலகம் இப்படியெல்லாம் விழா கொண்டாடவில்லை? எங்காவது ஒரு இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? உமரியா தரீகா என்று ஒன்று இருக்கிறதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரால் ஒரு தரீகா இருக்கிறதா? அபூ ஹுரைராவுடைய பெயரால் இருக்கிறதா? ஆயிஷாவுடைய பெயரால் இருக்கிறதா? கதீஜாவுடைய பெயரால் இருக்கிறதா? ரலியல்லாஹு அன்ஹும். அன்புக்குரியவர்களே, இவர்களை எல்லாம் கொண்டாடாத சமுதாயம் ஏன் பின்வந்தவர்களை? சில நேரம் சில இடங்களில் இருக்கிற தவறுகள் கூட ஒருவருக்கு ஒரே நேரத்தில் 2-3 இடங்களில் கபறுகள் வைத்து அனாச்சாரம் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, அதை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே. என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள், இதில் ஈடுபடுகிற சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சகோதரர்களை, பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் எங்களுடைய கடமை, யா அல்லாஹ், இதில் யாரெல்லாம் ஊறி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடு என்கிற பிரார்த்தனையை தவிர வேறு கிடையாது. ஏனென்றால் இன்று நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வெறும் விதண்டாவாதங்களாக நீ என்ன சொல்வது, நான் செய்து காட்டுகிறேன் என்கிற நிகழ்வுகளாகவே இன்று ஏட்டிக்கு போட்டியாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் என் ஈமானிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் வெறுமனே நாங்கள் எங்களால் செய்ய முடியாமல் வெறுக்கவில்லை. இதோ இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அமுல்படுத்தி இருந்தால் இந்த பள்ளிவாசல் கூட இன்று மிக பெரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையாக இருந்தால் அவர்களை விட மிக சிறப்பாக, மிக கண்ணியமாக, மிக அலங்காரத்தோடு கோலாகலமாக கொண்டாடுகிற சமுதாயமாக நாம் இருந்திருப்போம். ஏனென்றால் நாம் நேசிப்பது, உயிரை விட மேலாக நேசிப்பது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும். அவர்கள் வெறுக்கிற காரியங்களை, அவர்கள் கூடாது என்ற விஷயங்களை எங்களால் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுக்காக அதை வெறுக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை நேசித்த காரணத்தினால் வெறுக்கிறோம் என்பதற்காக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர், இந்த திருவிழாக்கள் அரங்கேறுகிற பொழுது அதை எதிர்க்கிற, உளமாற வெறுக்கிற, அது கூடாது என்று நினைக்கிற என்னுடைய வாலிபர்கள் சகோதரர்கள் ஒரு சிலர் அதை புதுனம் பார்ப்பதற்காக, என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அங்கிருக்கிற கடை தெருக்களில் ஏதாவது பொருட்களை விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக ஏதோ நடக்கிற நிகழ்வுகளில் குழந்தைகளை கொண்டு போய் காட்டி குதூகலிக்கலாம்
என்பதற்காக போகிற ஒரு சாரார் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உள்ளூரிலும் வெளியூரிலும் இருந்து வரக்கூடிய நிறைய சகோதரர்கள், பெரும்பாலானவர்கள், குறிப்பாக என் வாலிபர்கள், யுவதிகளை கேட்டால் அவர்கள் சொல்லுகிற விஷயம் எங்களுக்கு தெரியும், அது கூடாது என்று தெரியும், அது ஷிர்க் என்று தெரியும், அங்கு நடக்கிற அனாச்சாரங்கள் தெரியும், இருந்தாலும் ஒரு ஃபன்னுக்காக, ஒரு முசுப்பாத்திக்காக, ஒரு பொழுதுபோக்குக்காக நாங்கள் செல்ல போகிறோம் என்று சொல்லுகிற இந்த சமுதாயம், அன்புக்குரியவர்களே, இரண்டு பெரும் தவறுகளை செய்கிறீர்கள். இரண்டு பெரும் தவறுகளை செய்கிறீர்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த உலகம் வெறுமனே வீணாகவும் விளையாட்டாகவும் படைக்கப்பட்ட ஒன்றல்ல. அபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் எல்லாம் வீணாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எங்களிடத்தில் மீட்டப்பட மாட்டீர்கள், திருப்பி அழைக்கப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் விளையாட்டுகளாக எடுத்துக்கொள்ள முடியாது, எல்லா விஷயங்களையும் பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்கு உடையளித்து, உணவளித்து, பார்வையளித்து, கேள்வி அளித்து, வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் அளித்து வாழுகிற இந்த வாழ்க்கையை அன்பளிப்பாக தந்து, அதிலே எல்லா சுகங்களையும் தந்து, அழகான பெற்றோரை தந்து, அன்பான குழந்தைகளை தந்து, நல்ல சூழலை தந்து, பாசமுள்ள நண்பர்களை தந்து, நேசமான உறவுகளை தந்து, என்னை பரிபக்குவப்படுத்தி, என்னை போஷித்து பாதுகாத்து, அத்தனை அனர்த்தங்களின் பொழுதும் என்னை பாதுகாத்து, நோய்களில் இருந்தெல்லாம் எனக்கு ஆரோக்கியம் தந்து, நான் கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் என்னை கைதந்து தூக்கிவிட்டு, எனக்கு சோதனை ஏற்படுகிற பொழுதெல்லாம் உதவியாக இருந்து என்னை பாதுகாக்கிற என் ரப்பு, என்னை படைத்தவன், என் எஜமானன், இந்த உலகின் பேரரசன், நாடியதை நாடிய நேரத்தில் செய்கிற அந்த ரப்புக்கு எதிராக அவனை கோபப்படுத்துகிற, அவனுக்கு இணை வைக்கிற, அவனுடைய தனித்துவத்தை தோண்டி புதைக்கிற, அவனுடைய அகீதாவை, அவனுடைய சிந்தனையை இல்லாது செய்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற ஓரிடத்திற்கு, அன்புக்குரிய சகோதரர்களே, நான் போகிறேன் என்றால் நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்விதான், என் தாயையும் தந்தையையும் நான் நேசிக்கிறேன், என் மனைவியையும் பிள்ளையையும் நான் நேசிக்கிறேன், என் மனைவியை ஒரு அவதூறு சொல்லுகிற, என் மனைவியை விபச்சாரி என்று சொல்லுகிற, என் மனைவியை கெட்டவள் என்று சொல்லுகிற, அவள் விரும்பாத விஷயங்களை, அவளை கேவலமாக கதைக்கிற ஒரு சபையிலே நான் கலந்து கொண்டு அதை கௌரவமாக நினைத்து, அதிலே அவர்கள் என்னவாவது பேசிவிட்டு போகட்டும், அங்கு எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் டீ தருகிறார்கள், சாப்பிடுவதற்கு 2 சம்சா தருகிறார்கள் என்று சொல்லி நான் உட்கார்ந்து விட்டு வந்தால், நான் ஒரு ரோஷம் உள்ள, ஒரு மானம் உள்ள, ஒரு வெட்கம் உள்ள ஒரு மனிதனாக நான் இருப்பேனா? நான் இருப்பேனா? உணர்வுள்ள ஒருத்தனாக நான் இருப்பேனா? நான் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டிய ரப்பு, அந்த ரப்பு யாரோ ஒருத்தரின் பெயரால் அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை அம்சங்களும் இன்னொருத்தருக்கு முன்னால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, என் நேசம், என் பாசம் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்காக கொதித்தெழுகிறது. சாதாரண என் நண்பன், என் வகுப்பு தோழன், அவனை பற்றி பக்கத்திலே இருக்கிற இன்னொரு நண்பன், என் டீமிலே இருக்கிற, என் கிளப்பிலே இருக்கிற, என்னோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுகிற ஒருவனை பற்றி இன்னொரு கிளப்பிலே இருக்கிறவன், இன்னொரு கழகத்திலே இருக்கிறவன் அவதூறாக பேசினால், தவறாக பேசினால், டீமாக சேர்ந்து சண்டைக்கு போகிறோமே, தாங்க முடியாமல் துடிக்கிறோமே, இரத்தம் கொதித்து போகிறதே. ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் அடித்துக் கொண்டு வைத்தியசாலையில் இருக்கிறானே. இந்த உலகத்தின் சாதாரண நட்பு அப்படி என்றால், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிக்கிற ஒரு சமுதாயம், அவன் வெறுக்கத்தக்க, அவன் விரும்பாத ஒரு சபைக்கு எப்படி சகோதரர்களே, வாலிபர்களே, உங்களால் போவதற்கு முடிகிறது? எப்படி முடிகிறது? இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, அங்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த அனாச்சாரங்கள். என் மனைவியை நான் அலங்கரித்து ஏற்றிக்கொண்டு போகிறேன், அங்கு வருகிற இன்னொருத்தன் என் மனைவியின் அழகை ரசித்துக் கொண்டு போகிறான். என் மகளை நான் அவளுக்கு அழகான ஆடைகளை உடுத்தி
என் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓயல் படிக்கிற பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு போய் கடைத்தெருக்களில் நடந்து திரிகிறேன். எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஆபாசமாக என் பிள்ளையை எவனோ ஒருத்தன் ரசித்துக் கொண்டிருக்கிறான். ரோஷம் வரவில்லையா? உணர்வு கொதிக்கவில்லையா? அப்படி என்றால் இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். அத்தையூஸ். குடும்பத்தில் நடக்கிற அனாச்சாரங்களை, மனைவி பிள்ளைகள் செய்கிற வெறுக்கத்தக்க காரியங்களை கண்டும் காணாமல் ரசித்துக் கொண்டு மௌனமாக கடந்து போகிற ஒவ்வொரு கணவன்மாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகையால், உங்களுடைய நோன்பால், உங்களுடைய ஸகாத்தால், உங்களுடைய ஹஜ்ஜால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. என் தலைவர் உண்மையை பேசியவர் அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தன் குடும்பத்தில் நடக்கிற இந்த அனாச்சாரங்களை, தன் குடும்பத்தில் நடக்கிற கேவலமான விஷயங்களை, தன் மனைவி பிள்ளைகள் செய்கிற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை கண்டும் காணாது போனால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையை கொண்டு அவனை பார்க்க மாட்டான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் ஹஜ்ஜி செய்கிறேன், ஆனால் என் மனைவியை அரைகுறையாக மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் திறந்திருக்க அந்நிய ஆண்கள் கூடுகிற ஒரு சபைக்கு நான் கொண்டு போய் விடுகிறேன் என்றால், அதை நான் கூட்டி போகிறேன் என்றால், தடுப்பதற்கு என் மனச்சாட்சி விடவில்லை என்றால், அந்த மன தைரியம், அந்த ஈமானிய உறுதி என்னிடத்தில் இல்லை என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு கணவனாக, நான் ஒரு புருஷனாக, நான் ஒரு தந்தையாக, நான் ஒரு சகோதரனாக இருப்பதில் என்ன ஆண்மை இருந்து விட போகிறது, என்ன தைரியம் இருந்து விட போகிறது? அன்புக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ்வுடைய பூமி, இது அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டும்தான் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதை அமுல்படுத்துகிற பொழுதுதான் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கும். என் ஈமானிய உறவுகளே, எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்காக, இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக, இந்த உலகத்தில் ஒரு சில மணி நேரங்கள் கிடைக்கிற சந்தோஷங்களுக்காக அல்லாஹுவை நிராகரிக்கிற, அல்லாஹுக்கு இணை வைக்கிற, அல்லாஹுடைய மார்க்கம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிற, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் சின்ன பின்னப்படுத்தப்படுகிற, அல்லாஹ் வெறுக்கிற இசைகள் அரங்கேற்றப்படுகிற இந்த நிகழ்வுகளுக்கு சென்றுதான் நீங்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால், என் ஈமானிய உறவுகளே, ஒரு தியரியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வெறுத்த ஒரு காரியத்தில், தடுத்த ஒரு காரியத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும் என்பது உண்மை என்றிருந்தால், நீங்கள் நம்புவதை போன்றது சத்தியம் என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையும் பொய்யாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பொய்யாக இருக்க வேண்டும், கிடைக்கவே மாட்டாது. அல்லாஹ் மீறி தெரிந்து கொண்டு அவனுக்கு மாறு செய்கிற பொழுது இதைவிட பெரிய சோதனைகளை கொண்டு வாழ்க்கையில் அல்லாஹ் எம்மை சோதிப்பான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் எப்படி இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானோ அதே போன்றுதான் தண்டிப்பதிலும் கடுமையானவன் அவன். தண்டிப்பதிலும் கடுமையானவன் அவன். அவன் இரக்கத்தை அடகு வைத்து, அவன் பாசத்தையும் அன்பையும் ரஹ்மத்தையும் அவன் அருளையும் விலை பேசி வைத்துவிட்டு, அதை காரணமாக வைத்து மீண்டும் 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 அவனை கோபப்படுத்துகிற காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, நபியே, ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். والذين كذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து, அல்லாஹ் இணை வைக்காதே என்று சொன்ன பொழுது, இணை வைத்தால் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, فقد حرم الله عليه الجنة, அவர்களுக்கு சுவனமே ஹராம் என்று சொன்ன பொழுதெல்லாம் அதை மீறி, இல்லை அந்த சபைக்கு நான் போவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அல்லாஹ்வின் தூதருடைய
அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எல்லாம் பொய்ப்பித்து விட்டு யாரெல்லாம் போகிறார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை சகோதரர்களே இந்த உலகத்தில் சத்தியமான வார்த்தை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிடித்தால் தாங்க மாட்டோம் சகோதரர்களே, பிடித்தால் தாங்க மாட்டோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள் ஈமானிய உறவுகளே, சந்தோஷங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதில் தான் இருக்கிறது. நிம்மதி அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. சந்தோஷம் அல்லாஹ்வுடைய தீனில் தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள், அசத்தியத்தில் இருப்பவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இத்தனை பேர் இப்படி எல்லாம் செய்கிறார்கள், கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள், லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே, ஏமாந்து விடாதீர்கள். நாம் தனி நபராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவும் சொல்லுகிற விஷயத்தில் எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொன்ன அகீதாவில் உறுதியாக இருப்போம் என்றிருந்தால், அந்த சிந்தனையில் உறுதியாக இருப்போம் என்றிருந்தால், இந்த பூமி வேண்டுமானால் எங்களை சிறுபான்மையினராக, இயலாதவர்களாக, எங்களை எதுவும் தெரியாதவர்களாக ஒதுக்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசுகிறோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாருக்கும் செய்துவிடக் கூடாது என்று பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தனித்துவமான மார்க்கம் வெறுத்த காரியங்களை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்று பேசுகிறோம். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தொழ வேண்டிய அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு, ஏதோ சில போர்வைகளை வைத்துக் கொண்டு அந்த போர்வைகளுக்கு சாஷ்டாங்கம் செய்வதும், அதற்கு சுஜூது செய்வதும், அதற்கு நீங்கள் சந்தனம் பூசுவதும், அதற்கு நீங்கள் பன்னீர் தெளிப்பதும், அதில் இருக்கிற எண்ணெயை பூசுவதும், அங்கு போய் கையேந்துவதும், அங்கு போய் காணிக்கை செலுத்துவதும் அல்லாஹ் பொறுத்து கொள்ளாத, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத, அவனை நிராகரிக்கிற, அவனுக்கு இணை வைக்கிற காரியங்கள் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, சாதாரண ஈமானோடு இருக்கிற, அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் கூட எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களைத்தான் என் ஈமானிய உறவுகளே சொல்லுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இறுதியாக இந்த சமூகத்தில் இருக்கிற அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட எம் அனைவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இதெல்லாம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த காரியங்களிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த விஷயங்களை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, இந்த பித்அத்துக்களையும் இந்த ஷிர்க்குகளையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக எங்களால் செய்ய முடியுமானது ஒன்றே ஒன்றுதான். யா அல்லாஹ், அவர்களுடைய மரணத்துக்கு முன்னால் அவர்கள் அத்தனை பேருக்கும் நீ ஹிதாயத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ நேரான வழியை காட்டி விடு யா அல்லாஹ். இந்த சத்தியத்தின் காவலர்களாக, இந்த சத்தியத்தை தூக்கி நிறுத்துபவர்களாக, உனக்கு எதிராக செயற்படுகிற அத்தனை காரியங்களுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இதன் தலைமைத்துவங்களை நீ மாற்றி தந்துவிடு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அவர்களுக்காக அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மோசமான அபூஜஹலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள் தான். யா அல்லாஹ், அபூஜஹலுக்கும் உமருக்கும் இவர்களில் ஒருவருக்கு நீ விரும்பியவருக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அபூ தாலிபின் கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஹிதாயத்துக்காக போராடினார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நரகத்திற்கு அனுப்ப வந்தவர்கள் அல்ல, சுவனத்தை நோக்கி அழைக்க வந்தவர்கள், சுவனத்திற்காக அழைக்க வந்தவர்கள். உங்களுடைய தஹஜ்ஜத் நேர பிரார்த்தனைகள், உங்களுடைய சுஜூதின் நீண்ட பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரயாணத்தின் பிரார்த்தனைகள், உங்களுடைய மலை நேர பிரார்த்தனைகள், உங்களுடைய ஹஜ் உம்ராக்களில், உங்களுடைய தவாஃபுகளில், உங்களுடைய ஸஈகளில், அரஃபாக்களில் தங்குகிற பொழுது நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகளில் இந்த சகோதரர்களுக்காகவும் சில நேரம் அவர்கள் அறியாமல் செய்யலாம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். என் அன்புக்குரிய வாலிபர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த பெரும்பாவத்திலே இருந்து தவிர்ந்து கொண்டு உங்களையும், உங்களுடைய குடும்பத்தாரையும், உங்களுடைய உறவுகளையும், நண்பர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக இந்த பூமியில் உங்களை கண்ணியப்படுத்துவான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து மரணிக்கின்ற பொழுதும் உத்தமர்களாக, சத்தியவான்களாக, அல்லாஹுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்களாக, அவனுக்கு எதையும் இணையாக்காதவர்களாக இந்த பூமியில் இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.